வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க பாய்ஸ் பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு பேப்பர் இமேஜ் மாதிரி ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ ரொட்டேட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ இமேஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அது எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி அதை ஃபிட் ஸ்க்ரீனில் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும். கிராப்பை செலக்ட் பண்ணிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ கரெக்டாக அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபேஸ் கவர் ஆகணுனாலும் சரி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்துட்டு நம்ம அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செப்டம்பர் மந்தோட காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வேறு மந்த் இது ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குரோமில் சர்ச் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செப்டம்பர் மந்த் இது வந்து போட்டிருக்கேன். உடனே சூர்யாவுக்கு செப்டம்பர் மந்த் பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த வாட்டர் மார்க் இருக்கும், அதை கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக அதை மட்டும் கீழே கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி இப்போ எப்படி நான் சைடாக வந்து செட் பண்ணியிருக்கணும் சேம் இந்த மாதிரி வந்துட்டு பக்கா செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துருக்கோங்க. கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே இங்கே பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 10 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணி கீழே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை இந்த சைட்லேயும் அதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். அந்த 2 ஃபோட்டோவும் கரெக்டாக நேராக இருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்பையும் அதுக்கு ஸ்டேச்சுரேஷன்லாம் பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதை வந்துட்டு கொஞ்சம் மேலே தான் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோட்டோ மேலே செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை லைட்டாக அந்த மாதிரி மட்டும் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்து பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கான்றதை பாருங்கள். ஏன்னா ஹாப்பி பர்த்டேன்னு வந்து நம்ம டைப் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அந்த மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் கூட ஃபோட்டோவை லைட்டு அது மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணுறப்பையும் அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பார்த்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ ஃபோட்டோவை அது மேலே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒன் ஃபோட்டோவை மறுபடியும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியாச்சு. கீழே மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் அதே மாதிரி தான் ஒரு 10 வந்து கொடுங்க. அது அப்படியே கீழே கலரையும் அதே மாதிரி தான் அந்த நம்ம ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருந்தோம் அதே கலரை கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேங்க. கம்மி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ
சேம் அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வேணும் அப்படின்னா அந்த இமேஜோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃபோட்டோஸை பக்காவாக மேக் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் கீழே அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிட்டு பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கலரில் வந்துட்டு ஒயிட் கலரை கொடுத்துக்கோங்க. பக்கம் பார்டர் இருக்கும். பார்டர் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் தேவையான அளவுக்கு லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஷேடோ இருக்கும். ஷேடோவையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி க்ளோ, அப்புறம் லேபிள் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்புறமா தேர்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிஸ்டன்ஸ் வேணும் இந்த ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட்டுக்கு சென்டரில் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வேணும்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு போல்டான ஃபாண்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட்டு இப்போ இந்த கேப்பில் இருக்கும். நான் எந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை பக்காவாக இது மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்த யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் எடிட் பண்ணணும் இல்லை, யாருக்கு வேணாலும் நீங்கள் இதே டைப்பில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமையும் மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் எமோஜி பிஎன்ஜி இமேஜாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டேட்டில் பர்த்டேவோ அந்த டேட் மேலே இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே வந்துட்டு 12. ஸோ நான் அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்துட்டு கரெக்டாக அது மேலே மார்க் பண்ணுங்கள். கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதில் நம்ம நேம் இருக்கும். அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுங்க. ஸோ கரெக்டாக எந்த டேட்டோ அந்த டேட்டு மேலே அதை செட் பண்ணிட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருங்க. மல்டிபிள் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனு, ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த நேம் மேலே அது மென்ஷன் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஹார்ட்டு. இல்லைனா ஓவர்லே கூட கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்கும். அதை ஆடியோன்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஓனாக என்ன சாங்ஸோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இல்லை உங்களால் அதையும் தாண்டி எடிட் பண்ண முடியல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எடிட் பண்ணி தரலாம். ஸோ தேங்க்யூ. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.